வேகமாக குதித்தார்கள். ட்ரோலை தவிர மத்தபடி எல்லாருமே கீழே குதிச்சிட்டாங்களா? ஓ போடு ஸ்டார்டிங்ல ஒரு கத்தி குத்தி கச்சக்சா 1 HP ட்ரோல். என்ன அவனுக்கு கண்டு போயிடுச்சா? போடு ஐயோ. யாரா? கத்தி தங்க. போடு மாட்டிட்டாச்சு. அகால மரணம். டிபிடிஎஸ் அகால மரணம். ஜேபிடிஎஸ் காரணம் இப்போதைக்கு. மிதிச்சென்ட கண்ணு இருக்கு. அங்க வந்து ஜேபிடிஎஸ் காரன் எல்லாம் கத்தி வீட்டு ஓடுறான். இவனுங்க கண்ணில் அடிக்கிறத விட கத்தியில் அடிக்கிறதுனால அதிகமாக இருக்கு. ஸ்டார்டிங் கன் எடுக்க முடியாததுனால எல்லாருக்கும் கத்தி தானே. ஜெயிச்சா வருவானுங்க. இன்னும் வராம இருக்கானுங்க. ஜெயிச்சோட போல் மாத்தி போட்டுடலாம். அது ஒரு மேட்டரே இல்ல. இப்போதைக்கு 2 நாள் கழிச்சு வந்தனால ஹெச்பிடிஎஸ் இல்ல. மறுபடியும் ஒரு போல ஆரம்பிச்சு ஒரு மேட்டரா. பங்கோஜி 2 கில்லு, மெதிஷன் 2 கில்லு, அகால மரணம் பண்ணிதான். மட்டும் 5 கிலோ அடிச்சிருக்கானா? ஓடு. யாரு? எஸ்டிஆர் டீம் 4 பேத்தையும் அவங்க கிட்ட காலி பண்ணிருக்குது. யாரு? யாரா காலி பண்ணா? சிம்பானா 4 பேத்தையும் கத்தி குத்தாலே வெளியே அனுப்பிட்டாரா? அடிச்சு அடியில கத்தி குத்தா. சிம்பா கும்பா சும்பா. இவன் எஸ்டிஆர் சாய் யானை சண்டை 7. எஸ்டிஆர் துரத்துறானா சாயா? இங்க ஆமா 7 நம்பர் 7 யாரு சாய் துரத்துறானா? ஆமா இது என்ன புதுசா இருக்கு. சீரியஸா போறானே இது. இதெல்லாம் கோடி பறக்குதா? வேடி இழுக்குதா? சாய் முன்னாடி அங்க பாரு இன்னொரு. ஓ சாய்க்கு அங்க பாரு கசக்ஸா பண்ணிட்டு போறான் பாரு. அவனுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அவன் தகவல் கொடுத்திருக்கான். டேய் யானை வருதுடா புடிக்கடா அப்படின்னு. ஒய்யாயோ அதான் வர எஸ்டிஆர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாக்கறான். கிறுக்காம இருக்கானு. பரவாயில்ல ஓரளவுக்கு உயிரோட வந்தா சரி. விபிட சசிகலாம் எஸ்டிஆர் வேணான்னாங்க ஒரு காலத்துல. அதே எஸ்டிஆர் தான் விபிடஸ் வந்து டிராபி ஜெயிக்க விடாம பண்றான். பங்கோஜி அகால மரணம், டொட்டோ அகால மரணம், டோரா அகால மரணம், மரணம் ஜேபிடஸ் மறுபடியும் அகால மரணம். மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறது ஒரு அணி. அதுதான் ஜேபிடிஎஸ். ஒரு காலத்து குடுற குழந்தைகள் இப்போ குழந்தைகள் மட்டும்தாங்க. போட்டு குழந்தைகளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டிபிடிஎஸ் போடுற 4 பேர் உயிரோடு இருக்கானுங்க. இந்த டீமை வச்சு ஒரு டிராபி எடுத்து காட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே இந்த டீம் வச்சு எடுத்தான். இதுல மாஃபியா மட்டும் தான் புதுசு. நம்ம ஹைப்பர் சானோ எல்லாம் பழசுதான். நம்ம டிராபி வின் பண்ணாங்க. சாய் குட்டி 2 பேருமே 3 கில் அகால மரணம் 10 கில். ஹைப்பர் சானோ முடியாது. என்ன பண்றான்? ரஸ்கால் காலியா? ஆஹா அகால மரணம் 3 பேருமே அகால மரணம். 11 கில் இப்போதைக்கு டிபிடிஎஸ். அவ்வளவுதான் கிளம்பிடுவாங்க. ஜோன் அவுட்டி தான் ஒரு பிரச்சனை. ஜோன் அவுட்ல ஹீல்ஸ் வேற கிடைக்காதா? இன்டூ 3 லூட் வச்சா கூட அவன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே இன்டூ 3 தான் போடுறேன். கேகேஎஸ் கில்லிஸ் அவங்களுமே 11 கில் வச்சிருக்காங்க. போன மேட்ச் அவங்க அடிச்சாங்க அந்த அணி. சில்க் கேமிங் 5 கில்லு, சமில் சோல வைட்டி 4 கில்லு, கேகேஎஸ் லைவ் 2 கில்லு. அவங்களுமே போன மேட்ச் எம்எல்ஜி டீம் அடிச்சிருப்பாங்க 12 கில்லு 13 கில்லு. அவங்க எல்லாம் ஜெயிச்சு இந்த இதுவை டிஃபெண்ட் பண்றதுக்கு விபிடிஎஸ்ல இருந்து டிபிடிஎஸ்ல அடிச்சு இருக்காங்க. ரெனால்ட் டீம்ல எழுதி விட்டுறாங்கடா. கச்சக்சா la ட்ரையூட் சனி. மாஃபியா ட்ரோல் இங்க வரலையா? ஒரு ட்ரோல் இங்க தான் இருக்கான். ட்ரோல் கிட்ட வேற யூஎம்பில புல்லட் இல்ல. ரோல் பக்கத்துலயே வந்து பார்த்தா அவங்க டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு 2v3 ஆ
2v2 ரஷ்கார்ட் வந்து பத்திரா ரீகால் ரீகால் பண்றதுக்கு பண்ண போயிட்டான். மாஃபியாவும் இவன் தான் இருக்கான். மாஃபியாக்கு இருக்க போடுவானே. மாஃபியா வாயிலே நேடு விட போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த டிஃபெண்டிங் நீ போய் அடி வாங்கிட்டு இருக்கு. டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியா வந்து ரஷ்கார்ட் நாக்கு. ரஷ்கார்ட் நாக்கா முடிஞ்சு ரஷ்கார்ட் முடிஞ்சிட்டான். ஐயோ அவளதான் பிரஷர் இப்போ. பிரஷர் ஆன் தி டே வீடியோஸ் गाइस. என்ன மாஃபியா பாத்துக்கிட்டு இருக்கான். மாஃபியா பாத்துட்டு தான் இருக்கணும். உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் ஏற விட்டாங்க. ஐயோ போட்டாங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு பிரஷரான சிச்சுவேஷனை வெறியா ஹேண்டில் பண்ணானுங்க. கரெக்டா ரீகால் எடுக்கலாம் நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் டவர் ரீகால் இருக்குல்ல. அந்த ஆப்பரேஷன் போய் ரீகால் பண்றேன்னா நீங்க செத்துட்டு என்ன ரீகால் பண்ண வைக்கிற? அதான் இப்ப ரீகால் பண்ணி அவனுமே போயிட்டு ரீகால்ல வேற எனிமி பிடிச்சிருக்காங்க. இப்ப எங்க போய் ரீகால் பண்ணுவாங்க? 13 கில் போட்டிருக்காங்க டிபிடிஎஸ். அவன் ஆர்டர் பண்ணிட்டானா? அதுதான் நான் இன்ஸ்டால பேசுறேன். அது நான் சொல்றேன் உங்களுக்கு இன்ஸ்டால 13 கில் டிபிடிஎஸ் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரையில மெதிக்கிறேன். முடிஞ்சா இன்னும் ஒரு புல்லட் போறப்ப ஒரு பொட்டி விடுவது. ஒரு ரெமோதான். இந்தல்கள் 14 கிலோ வந்துட்டானுங்க. 11 கில்லு டிரைவர் சீன் தான் இது. ஆமா 11 கில்லு. என்னடா இன்னும் ரீகால் இல்ல பாரு. எஸ்ஓஜிபிடிஎஸ் பாரு. இவங்க டிரைவர் சீன் போட்டு அடிக்குது. சார் ஒரே ஜாலியா இருக்கும் போலயே. அக்கா நான் சொல்றத கேளுங்கக்கோ. ஓகே கைதல் நீங்க சொல்லுங்க கைதல் நாங்க பேசணும் அப்படி சொல்றாங்க போல. கிளம்பிட்டாங்க. அவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிஷா டீம் கிட்ட தப்பு பண்ணா அந்த பேண்ட் பர்சானா என்னங்க சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். பாருங்க சார் இவன் டிவிடி சார் சைக்கிள்ல வந்து ரீவே பண்றாங்கடா. சைக்கிள்ல வந்து சூப்பர் கேர்ள் இங்க பாரு சூப்பர் கேர்ள். அவ்வளவுதான் குட்டி. ஆவாஜா 1 2 முடிஞ்சது. அருமை 15 கில் ரீகால் பண்ணிட்டாங்கடா. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க போணும் அப்படினு சொல்லிட்டு. அதான் ஸ்ட்ராட்டஜி. நல்ல ஸ்ட்ராட்டஜி. சைக்கிள்ல வந்து பண்ணாங்க தெரியுமா? இத்தனைக்கு சைக்கிள்ல வந்து பாரு சுத்திக்கிட்டே இறங்குறான் ரஸ்கார்டு தடிக்குள்ள போட்டுருவாங்களா? ஓ முன்னாடியா பெண்கள் அணி மறுபடியும் பெண்கள் அணி. இந்த சிம்பானி வேற உள்ள பெண்கள் என்ன டீம்? டிபிடிஎஸ் 14 ஓ 2 நாக் அவுட். எம்எல்ஜி வேற அடிச்சிட்டு இருக்கு. பெண்கள் டீம் அடிக்குதா மறுபடியும்? வா விசஸ் அவ்வளவுதான் எல்லாரும் காலி. அங்க பாரு மூட்லெஸ் கார்ல வந்து அடிக்குது. 1 HP இருக்காங்க. 1 HP மாபியா தூக்குறான். ஐபச்சன் அகால மரணம். ரஸ்கார்ட் அகால மரணம். அங்க பாரு யுவோ தூக்குது மூட்லெஸ் வந்து யுவோ தூக்கிருச்சு. விரிடோ நேடு ஒன்னு போடுறான். டபக்சா விழுந்துச்சுனா அவ்வளவுதான். லாங்ல இருந்து வேற யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. மார்ச்சா ஜஸ்ட் மிஸ். யானை மேல அங்க இருந்து ஒரு நேடு. நேடு போட்டு அங்க போய் நோட்டி வந்துச்சு. அவ்வளவுதான் முடியும். எம்எல்ஜி 22க்கு டிராப் ப்ரோ. 22 கில் போட எம்எல்ஜி 23. இன்னும் 3 தூக்கிட்டா 24 கில். இன்னொரு எம்எல்ஜி என்ன ஐடியா யானை மேல ஒரு நாக் அவுட். எம்எல்ஜில ஒரு நாக் அவுட். அகால மரணம் அடைந்தாங்க. நரேன் பண்றா. வார என்னப்பா கம்பு குச்சி அது தூரமா ஓப்பன்ல இருந்து
11 கில்லு. என்ன தம்பி வாரா இல்ல கிளாசிக்கா? நிறைய டீம் அடிக்குது. டிபிடிஎஸ் பக்கத்துல இருந்து மேல இருந்து வெறியான ஒரு ஸ்ப்ரேவா. யாரு? No hate for Isa, is a good player, but VBTS க்கு அவன் செட் ஆக மாட்டான். சக்கரை பொங்கல் பிளஸ் வடகரி காம்போ. எப்படி நான் யோசிச்சுக்கிறேன்டா ஒருத்தன். அவன் எம்பிடிஎஸ் மேல அவனதான் முடிஞ்சு எமோஜி ப்ரோமோ நாக் அவுட். எம்எல்ஜி 24 கில். எம்எல்ஜி இப்ப மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இங்க ஒரு பக்கத்துல டிஃபெண்டிங் அண்டி இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா விபிடிஎஸ் இருக்கு. இங்க இருந்து கோல் பொதுக்கி எம்எல்ஜி தான். பொதுக்கி எம்எல்ஜி 24 கில். 10 கில் அவனா. ஓடு யானை எடுத்த உடனே ஒரு ஸ்ப்ரே. ஐயோ வெறியான சைடு டபுள் கால் இறங்கி அவதான் மாட்டிட்டான். மாட்டிக்கிட்டான். கிளியர் வியூ. விபிடிஎஸ் ஹையஸ்ட் கில் வச்சிருக்கவங்க அடிச்சிட்டு பொளந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல. இவா வேற இன்னும் உயிரோட தான் இருக்கா? இவன் மூச்சு 18 செகண்ட் இருக்கு முடிச்சுவாங்க. 13 செகண்ட் 10 ஜோன்குள்ள போக முடியுமா? ஜோன்குள்ள போக முடியும். ஐஎஸ் கில் 24 கில் வச்சிருக்காங்க. ஆனா ஜோன்குள்ள போக முடியுமா? கார் எடுக்கறாங்க. மறுபடியும் கார் மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுனா விபிடிஎஸ் கரமர வந்து விட்டுருக்குது. அவளதான் நிறைய டீம் தண்ணிக்குள்ளே வச்சு முடிக்கிறாங்க. நிறைய டீம் ரவுடி 1 HP அவளதான் முடிஞ்சது. எம்எல்ஜி தவறு இழைக்கிறா. எம்எல்ஜி தவறு இழைக்கிறா. எம்எல்ஜி தவறு இழைத்ததா. எம்எல்ஜி தவறு இழைத்தது. தவறு இழைக்கப்பட்டது. 25 கில் எடுத்து எம்எல்ஜி அகால மரணம். சகல மரணம். பிபிடிஎஸ் அகால மரணம். எம்பிடிஎஸ் சர்வே மட்டும் 15 கில்லா. 15 கில் அடிக்க முடியும். இப்ப விட 10 எவ்வளவு அடிக்க முடியும். ஜெயிச்சா போதும். எஸ்டிஆர் டீம்ல 4 பேரு. எஸ்டிஆர் டீம்ல 4 பேரு. எஸ்டிஆர் சிம்ம சொப்பனமா தெரியுறானா? எஸ்டிஆர் அணியை இனிமேல் எந்த அணியாலும் தொட முடியாதா? எஸ்டிஆர் 10 தலை கெத்து தலையா பாப்போம். அவ்வளவுதான். டின்னர் வேணா போட்டு அவங்களோட வெற்றியை தடுக்கலாம். எம்பிடிஎஸ் ஓட வெற்றியை வேணா தடுக்கலாம். எஸ்ஆர்பிடிஎஸ் அல்ல. ஆனா லீட் நாக் அவுட். அகால மரணம். அங்க பத்தியா? ஐயோ மேல இருக்கு. பின்னாடியே போறான் பத்தியா? பின்னாடியே போறான். அங்க பாரு. என்ன இது? இன்னும் பண்றானே. ஜிமிட் அப்ரூவல் ப்ரோ. ஓ கார்குல. ஆஹா. ஓச்சி கார்குல தூக்கி போட்டு ஓபன் ரிவைவ். அவளதான் முடிக்கப்பட்டது. ரெண்டு பேரு டின்னர் என்ன நடக்குது?